வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுவரை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மற்றும் பாலிட்டி 6லேருந்து 8th அதாவது 9th வரைக்குமே நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஆனால் ஜாக்கிரதை மட்டும் நம்ம 8th வரைக்கும் தான் போட்டிருந்தோம். அதான் முக்கியமானது மட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம 6லேருந்து ஓகேங்களா மினிமம் அதாவது 8th அல்லது 10th வரை இருக்கக்கூடிய ஜாக்கிரதையை நம்ம வீடியோவை பார்ப்போம். மிஸ் பண்ணாத பாருங்கள், வீடியோவுக்கு போவோம் பாருங்கள். ஓகேங்களா? ஜாகிரபி 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை வினா விடைகள். அது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பினுடைய முதல் பருவம். 6ஆம் வகுப்பினுடைய முதல் பருவம். இது டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு, போலீஸு, பேங்கிங்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். ஆன்சர் சி, சுழல்தல். ஆன்சர் சி, சுழல்தல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, சைஸ் பெருசாகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 அதை பார்த்தீங்கன்னா மகர ரேகை. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். ஓகேங்களா? டிசம்பர் 21. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலம். ஓகேங்களா? சூரிய குடும்ப விண்மீன் திரள் மண்டலம் எவ்வாறு சொல்லிக்கிறாங்கன்னா பால்வெளி மண்டலம். ஆன்சர் சி, பால்வெளி மண்டலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, மனிதன் தன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள். சந்திரன் அல்லது நிலவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிலவில் தான் முதல்ல மனிதன் காலடி வைத்த இடம். அடுத்தது எந்த கோளால் தண்ணீர் மிதக்கக்கூடிய இயலும். அதை பார்த்தீங்கன்னா எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். ஆன்சர் பி, சனிக்கோள். சனிக்கோள் மட்டும்தான் நீரில் மிதக்கக்கூடிய கோள். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? மிக சிறிய பெருங்கடல் அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். மிக சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2, மாலக்கா நீர் சந்தியை இணைப்பது. பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின், அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்சர் பி, அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து பார்த்துங்க 4, உறைந்த கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா கண்டம். ஆன்சர் சி, அண்டார்டிகா கண்டம். அடுத்து பாருங்க 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய வினாவங்கி. கொஸ்டின் நம்பர் 1, ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது. ஓகேங்களா? கருங்கடல். ஆன்சர் இல்லை, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல். ஆன்சர் டி, அரபிக்கடல். ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எதுனா ஆன்சர் டி, அரபிக்கடல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2, எல்பார்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி. ஆன்சர் பி, ஈரான். பாருங்க, இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது. ஆன்சர் பி, மைக்கா. அடுத்து பாருங்க, ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை பைரானிஸ். ஆன்சர் பி, பைரானிஸ். அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின்.
ஓகேங்களா. ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான கால நிலை நிலவும். சரியான தெரிவினை தேர்வு செய். சரியானதை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்பகுதியில் ஆன்சர் பி, இப்பகுதியில் வட அட்லாண்டிக் வெப்பநீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. இப்பகுதியில் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? அதை பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மின் சக்தியை அதிக அளவு உற்பத்தி செய்கிறது. சரி. அடுத்து பாருங்க, ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலைகளும் உற்பத்தி ஆகிறது. அப்ப அமெரிக்காவில் உள்ள அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தி ஆகின்றன. சரி. அடுத்து பாருங்க, ஐரோப்பாவின் பெரும்பாலும் ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்றன. சரி. ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகளாகும். தவறு. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது. ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்து பாருங்க 5வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணையை கண்டறி. மெசடா அப்படிங்கிறது ஸ்பெயினில் இருக்கு, ஜூரா அப்படிங்கிறது பிரான்ஸில் இருக்கு, பென்னிஸ் அப்படிங்கிறது இத்தாலியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தவறு. கருங்காடுகள் ஜெர்மனியில் இருக்கு. சரி. அப்போ தவறானது எது? ஆன்சர் சி தான் தவறானது. ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 1, ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு. அமெரிக்காவில் ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? அதாவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு ஐஸ்லாந்து. ஆன்சர் ஏ, ஐஸ்லாந்து. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. புவியின் வடிவம். புவியினுடைய வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. சியோஆட் வடிவம். சியோஆட் வடிவம். அடுத்தது 3வது கொஸ்டின், வடதுருவம் என்பது. வடதுருவம் என்பது ஓகேங்களா 90 வடக்கு அச்சக்கோடு. 90 வடக்கு அச்சக்கோடு. அடுத்த 4வது கொஸ்டின் பார்த்துங்க, 0 டிகிரி முதல் 180 கிழக்கு கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கிழக்கு அரைக்கோளம். ஆன்சர் டி, கிழக்கு அரைக்கோளம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5, 23 டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா 23 வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கடகரேகை. ஆன்சர் பி, கடகரேகை. 180 தீர்க்கக்கோடு என்பது. 180 தீர்க்கக்கோடு என்பது அதை பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதிக்கோடு. ஆன்சர் பி, பன்னாட்டு தேதிக்கோடு. அடுத்தது 7, கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கும். கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கும் நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் ஓகேங்களா நண்பகல் 12 மணி. நண்பகல் 12 மணி. 8வது கொஸ்டின், ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். 1440 நிமிடங்கள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 9, கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய நேர தீர்க்கக்கோடாக உள்ளது. கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது? அப்படின்னா 82 டிகிரி கிழக்கு. 82 டிகிரி கிழக்கு. அடுத்து பாருங்க, அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. அச்சக்கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு? 181. தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. அடுத்து பாருங்க, தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. சி ஆன்சர். 360 சி ஆன்சர். அடுத்து பாருங்க, 7ஆம் வகுப்புடைய முதல் பருவம். கொஸ்டின் நம்பர் 1, நைஃப் டேஸால் உருவாக்கப்பட்டது. நைஃபு டேஸால் உருவாக்கப்பட்டது. நிக்கலும் ஃபெரக்ஸ்னா இரும்பு. நிக்கலும் இரும்பும் சேர்ந்தது தான் நைஃபு. நிக்கலும் இரும்பும் சேர்ந்தது தான் நைஃபு. 2வது கொஸ்டின், நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு
டேஸ் நுனியில் அருகில் ஏற்படுகிறது. இதில் தட்டுகள். ஆன்சர் சி, தட்டுகள் நுனியில் ஏற்படுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ஆன்சர் பி, ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம். எரிமலை துளை. ஆன்சர் ஏ, எரிமலை துளை. 5வது கொஸ்டின். எரிமலை குழம்பு கூம்புகள் டேஸ் ஆகும். எரிமலை குழம்பு கூம்புகள் டேஸ் ஆகும். மலைகளின் குவியல். ஆன்சர் ஏ, மலைகளின் குவியல். கொஸ்டின் நம்பர் 6. எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு டேஸ் என்று பெயர். உள்ள அழுத்தத்திற்கு டேஸ் என்று பெயர். எரிமலை பள்ளம். ஆன்சர் ஏ, எரிமலை பள்ளம். அடுத்து பாருங்க 7வது கொஸ்டின். டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக். பசிபிக் பகுதி தான் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் மண் படிவு டேஸ் ஆகும். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் மண் படிவு டேஸ் ஆகும். ஆன்சர் பி, வண்டல் விசிறி. ஆன்சர் பி, வண்டல் விசிறி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ளது. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ளது. ஆன்சர் சி, சிற்றாறு. ஆன்சர் சி, சிற்றாறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. பனியாற்று படிவுகளால் பனியாற்று படிவுகளால் பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். சர்க்கு. ஆன்சர் ஏ, சர்க்கு. 4வது கொஸ்டின். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். ஆன்சர் சி, சீனா. ஆன்சர் சி, சீனா. மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. கொஸ்டின் நம்பர் 5. பின் குறிப்பிட்ட வகையில் பின் குறிப்பிட்ட வகையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாதது ஒன்று. அரிப்புடன் தொடர்பில்லாதது ஒன்று. ஆன்சர் டி, கடற்கரை. ஆன்சர் சி, கடற்கரை. மீதி எல்லாமே கடல் அரியால கடல் ஓதங்கள் வரும், கடல் வளைகள் வரும், வளைவுகள் வரும், கடல் தூண் வரும். இது எல்லாமே கடல் அரிப்பால் வரும். கடற்கரை மட்டும் வராது. ஆன்சர் டி, டி மட்டும் தொடர்பில்லாதது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. காக்காய்டு இனத்தவர் டேஸ் என்று அழைக்கலாம். காக்சாய்டு இனத்தை டேஸ் என்று அழைக்கலாம். ஐரோப்பியர்கள். ஆன்சர் ஏ, ஐரோப்பியர்கள். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். ஆன்சர் சி, மங்கோலியர்கள். 3வது. இந்தியாவின் ஆட்சி மொழி டேஸ் ஆகும். இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி. அடுத்து 4. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளன. நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளன. நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். 7ஆம் வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது 2ஆம் பருவம். 1வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது? சூரிய ஆற்றல். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, கமுதி. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் ஏ, கமுதி. கமுதி என்பது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. மனிதனால் முதலில் அறியப்பட்டு
பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று. ஆன்சர் பி தாமிரம் அல்லது காப்பர்னு சொல்லுவாங்க, செம்பு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின். மின் டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று. தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று. ஆன்சர் பி மைக்கா. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். ஆன்சர் ஏ வெப்பசக்தி. வெப்பசக்தி மின்சாரம். அடுத்து பாருங்க, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது. சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா. ஆன்சர் ஏ சமய சுற்றுலா. அடுத்து பாருங்க, 2வது கொஸ்டின். எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அப்போ எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? ஆன்சர் சி அஸ்ஸாமு. அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் காசிரங்கா தேசிய பூங்கா உள்ளது. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத கடற்கரை. இந்தியாவிலேயே இல்லாத கடற்கரை எது? ஓகேங்களா, மியாமி கடற்கரை. ஆன்சர் டி மியாமி கடற்கரை. மற்றது எல்லாமே பாருங்க, கோவா, கோவளம், கொச்சி, இது 3மே இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இல்லாத கடற்கரை மியாமி கடற்கரை. கொஸ்டின் நம்பர் 4. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? ஓகேங்களா, இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? ஆன்சர் டி. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்தில் உள்ள கங்கா சரணாலயம் மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. குஜராத்தில் நல்சாரவே, தமிழ்நாட்டில் குந்தன்குளம், ஓகேங்களா, ராஜஸ்தானில் பராத்பூர், இது எல்லாமே இந்தியாவில் உள்ள ஓகேங்களா பறவைகள் சரணாலயங்கள். கங்கா மட்டும் கிடையாது. அடுத்து 5வது கொஸ்டின். எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி உள்ளது? அப்போ எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி உள்ளது? ஆன்சர் பி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் குற்றால நீர்வீழ்ச்சி உள்ளது. எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து பாருங்க, 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம். 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம். வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. பேரிங் நீர்வீழ்ச்சி. என்னது ஆன்சர்? பேரிங் நீர்வீழ்ச்சி. டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது. உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது கியூபா. அடுத்து பாருங்க, வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். டேஸ் வட அமெரிக்காவில் நீளமான ஆறுகள் மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி. ஆன்சர் ஏ. 4வது கொஸ்டின். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். 5வது கொஸ்டின். பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. தினந்தோறும் மழை பெறுகிறது. அதுக்கு காரணம் அமேசான் ஆறு, அமேசான் காடு, அமேசான் படுகை காரணமாக தான் தினந்தோறும் மழை பெறுகிறது. அடுத்தது பாருங்க, நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, கார்டோ கிராஃப்ட். நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டோ கிராஃப்ட். அடுத்து பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஸ் திசைகளாகும். முக்கியமான திசைகளாகும். அடுத்து 3. கலாச்சார நில வரைபடங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகிறது. கலாச்சார நில வரைபடங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகிறது. அடுத்து பாருங்க, பொருட்சேதம், உயிரிழப்பு, பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை
நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி. ஆன்சர் பி பேரிடர். பேரிடர். ஆன்சர் பி பேரிடர். ரெண்டாவது கொஸ்டின், பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடு. பேரிடர் விளைவுகளை குறைக்கும் செயல்பாடுகள் எது அப்படின்னா, ஓகேங்களா, மீட்டுதல். ஆன்சர் சி மீட்டுதல். மீட்டுப்படுத்தல். ஆன்சர் சி மீட்டுப்படுத்துதல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பி புவி அதிர்ச்சி. புவி அதிர்ச்சி. அடுத்து 4வது கொஸ்டின், கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சூறாவளி என அழைக்கப்படுகிறது. 5வது கொஸ்டின், டேஸ் வயத்துள்ளவரை வாகனம் ஓட்ட அனுமதித்தல் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். ஆன்சர் ஓட்டுநர் உரிமம். ஆன்சர் பி ஓட்டுநர் உரிமம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி நிலக்கோளம் தான் பாறை கோளம் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி நிலக்கோளம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். உலக மண் நாளாக கடைபிடிக்கும் நாள் டிசம்பர் 5. உயிரின படிவங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறது. உயிரின படிவங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. ஆன்சர் ஏ படிவு பாறைகள். மண்ணின் முதல் நிலை அடுக்கு. மண்ணின் முதல் நிலை அடுக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாறை படிவு. ஆன்சர் பி பாறை படிவு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5, பருத்தி வளர ஏற்ற மண். பருத்தி வளர ஏற்ற மண். ஆன்சர் பி கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு. மண்ணினுடைய முக்கிய கூறு பார்த்தீங்கன்னா மலைமண். ஓகேங்களா, அல்லது கனிமங்கள்னு சொல்லுவாங்க. கனிமங்கள். ஓகேங்களா, மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7, கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் பரவலாக அதிக வளமுள்ளதாக உள்ளது? ஆன்சர் ஏ வண்டல் மண் தான் அதிக வளமுள்ளதாக உள்ள மண், பரவலாக காணப்படும் மண். அடுத்து பாருங்க, 1வது கொஸ்டின், புவியின் வளிமண்டலத்தில் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது? ஆக்சிஜன் 21, நைட்ரஜன் 78. ஆக்சிஜன் 21% மற்றும் 78% நைட்ரஜன் உள்ளது. ஆன்சர் ஏ. 2 பாருங்க, ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். அது காலநிலை. ஆன்சர் சி காலநிலை. புவி பெரும் ஆற்றல். புவி பெரும் ஆற்றல் ஒன்று வெப்பாற்றல்னு சொல்லலாம், அல்லது மின்காந்த அலைகள்னால உருவாகக்கூடிய ஆற்றல்னு சொல்லலாம். ஓகேங்களா, வெப்பாற்றல்னு சொல்லலாம் அல்லது மின்காந்த ஆற்றல்னு சொல்லலாம். அப்போ புவியானது ஒரு வெப்ப ஆற்றல். ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? ஆன்சர் டி சமமழை அளவு கோடு. ஆன்சர் டி. 5வது, டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது? ஈரநிலைமானி. ஆன்சர் சி ஈரநிலைமானி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் 1, நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் பி நீரின் சுழற்சி. ஆன்சர் பி நீரின் சுழற்சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2, புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம். புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் 28%. அடுத்து பாருங்க, ஓகேங்களா,
28 கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 2.8% தான். ஓகேங்களா? அப்போ புவியில் உள்ள நன்னீருடைய சதவீதம் 2.8%. அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின். நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு ஆவி சுருங்குதல். ஆன்சர் ஏ. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க. மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலிலும் செல்லும் முறைக்கு. ஓகேங்களா? நீர் வழித்தேடல், நீர் வழித்தோடல், நீர் வழித்தோடல். அடுத்த 5வது கொஸ்டின். நீர் தாவரங்களின் இலையிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று அழைக்கிறோம். நீர் உட்கசிந்து வெளியிடுதல். ஆன்சர் ஏ, நீர் உட்கசிந்து வெளியிடுதல். அடுத்த 6வது கொஸ்டின். குடிப்பதற்கு உகுந்த நீரை டேஸ் என்று அழைப்ப. குடிப்பதற்கு உகுந்த நீரை டேஸ் என்று அழைப்ப. ஆன்சர் சி, நன்னீர். அடுத்து பாருங்க, 8ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம். 8ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம். மக்கள் டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றன. கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறத்திற்கு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படுகிறது. குடியேறுபவர். ஆன்சர் சி, குடியேறுபவர். அடுத்து பாருங்க, வளமிகுந்த வேளாண்மை நிலம். வளமிகுந்த வேளாண்மை நிலம், நிலம் தேடி இடம்பெயர்தல். ஓகேங்களா? கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. ஆன்சர் ஏ. அடுத்த 4வது கொஸ்டின். போரின் காரணமாக நடைபெறும் குடியிருப்பை டேஸை சார்ந்தது. ஆன்சர் சி, அரசியலை சார்ந்தது. 5வது கொஸ்டின். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நகரமாக்குதலின் முக்கிய காரணம் உணவு தானிய உற்பத்தி. ஆன்சர் சி, உணவு தானிய உற்பத்தி. அடுத்து பாருங்க, காற்றில் உள்ள நைட்ரஜனுடைய சதவீதம். காற்றில் உள்ள நைட்ரஜனுடைய சதவீதம் 78.09%. இந்திய பெருங்கடலின் சுனாமி டேஸ் ஆண்டு ஏற்பட்டது. 2004. சுனாமி என்ற சொல் டேஸில் இருந்து மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய மொழி. சுனாமி என்பது ஜப்பானிய மொழி. மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டு. ஆன்சர் டி, ஏரிகள். மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டுனா ஆன்சர் டி, ஏரிகள். அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5வது கொஸ்டின். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. ஆன்சர் பி, வறட்சி. ஆன்சர் பி, வறட்சி. ஆன்சர் பி, வறட்சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 1. 8ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம். 8ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம். 8ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் தான் நம்ம இன்னைக்கு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஓகேங்களா? பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் பிரிவுகளில் கீழ் வருகின்றன. சிறிய அளவிலான தொழிலகம். ஆன்சர் ஏ. 2வது கொஸ்டின். உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்களின் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் சி, ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம், அதாவது அமுல் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்சர் சி, கூட்டுறவுத்துறைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஆனந்த பால் பண்ணை டேஸ் துறைக்கு எடுத்துக்காட்டு, கூட்டுறவு துறைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா கனிம வளம் சார்ந்ததற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, சார்புத்துறை டேஸ் வகையை சார்ந்தது. சார்புத்துறை ஓகேங்களா, டேஸ் வகையை சார்ந்ததுன்னா ஓகேங்களா 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சார்புத்துறை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டின். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. ஆன்சர் சி, நன்னம்பிக்கை முனை. அடுத்து பாருங்க, 2வது. எகிப்திற்கும் சீனாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். ஓகேங்களா? சூயஸ் கால்வாய். தென்சீன கடலுக்கும் ஓகேங்களா 2ஆக பிரிக்கக்கூடிய கால்வாய் தான் சுயஸ் கால்வாய். அடுத்து 3வது கொஸ்டின்.
ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஓகேங்களா, பெரிய பிரிவு மலைத்தொடர். ஆன்சர் ஏ பிரிவு மலைத்தொடர். அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ் பெற்றது. கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ் பெற்றது. ஆன்சர் டி, தங்கம். அடுத்து 1வது பாருங்க, புவிப்பட தயாரிப்பு முறைக்கு குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஸ் ஆகும். புவிப்படவியல். ஆன்சர் பி, புவிப்படவியல். 2வது கொஸ்டின். ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். ஆன்சர் பி. 3வது, ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. வெளிர் நீலம். அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின். பிளாங்டன். அது பார்த்தீங்கன்னா பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஸ் ஆகும். நில கனிய புவிப்படங்கள். 5வது கொஸ்டின் பாருங்க, மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். ஆன்சர் சி, புள்ளிகள். அடுத்து பாருங்க, 9ஆம் வகுப்பினுடைய முதல் பருவம். 9ஆம் வகுப்பு கூடிய முதல் பருவம் ஜாகிரபியில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். புவி மேலோடு. 2வது கொஸ்டின் பார்த்தீங்க, புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். வெளிக்கருவம். ஆன்சர் பி, வெளிக்கருவம். 3வது, பாறைக்குழம்பு டேஸ் காணப்படுகிறது. கவசம். பாறைக்குழம்பு எங்கே இருக்கு? கவசத்தில் இருக்கு. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. டயாஸ்ட்ரோபிசம் டேஸ் உடன் தொடர்புடையது. மடிப்புகள் மற்றும் பிளவுகள். ஆன்சர் டி. புவித்தட்டுகள் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆன்சர் பி, வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. 6வது கொஸ்டின். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸை நோக்கி நகர்கிறது. வடக்கு பகுதியை நோக்கி நகர்கிறது. அது ஆதியில் உள்ள கோண்டுவானா நிலப்பகுதி டேஸை நோக்கி நகர்கிறதுனா வடக்கு நோக்கி நகர்கிறது. அடுத்து 7வது கொஸ்டின். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆன்சர் கோண்டுவானா. ஆன்சர் ஏ, கோண்டுவானா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. புவித்தட்டுகள் நகர்வதால் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிதல் டேஸ் எனப்படும். ஆன்சர் பி, பிளவு. 9வது கொஸ்டின். எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமாக அமைப்பினை டேஸ் என்று அழைக்கிறோம். எரிமலை வாய். ஆன்சர் ஏ, எரிமலை வாய். 10வது கொஸ்டின். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கீழ் மையம். ஆன்சர் பி, கீழ் மையம். அடுத்து பாருங்க, பாறைகளில் சிதைவுறுதல் அழிதலுக்கு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு. ஆன்சர் ஏ, வானிலை சிதைவு. கொஸ்டின் நம்பர் 2. இயற்கை காரணிகளால் நிலம் சம்பந்தப்படுதலை டேஸ் என்று அழைக்கிறோம். நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம். டெல்டா. ஆன்சர் சி, டெல்டா. அடுத்து பாருங்க, சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாக காரணம். நிலத்தடி நீர். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாக காரணம் நிலத்தடி நீர். ஆன்சர் டி. 5வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகள் படிய வைத்தினால் உருவாக்கப்படவில்லை? ஓகேங்களா, சர்க்கு மட்டும்தான் உருவாக்கப்படவில்லை. மீதி எல்லாமே மொரைனு, எஸ்கரு, ட்ரெம்லின் இது எல்லாமே பனியாறுகள் படி வைத்ததால்
உருவாகக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. காற்றின் படிய வைத்தலால் உருவாகப்படும் மென் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். காற்றடி வண்டல் மண். ஆன்சர் ஏ, காற்றடி வண்டல் மண். கொஸ்டின் நம்பர் 7. கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் எதுனா கடல் அலை அரித்தல். 8வது கொஸ்டின். டேஸின் அரித்தல் செயற்கையினால் சறுக்குகள் உருவாக்கப்படுகிறது. பனியாறு. ஆன்சர் பி, பனியாறு. அடுத்து பாருங்க 9வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது 2ஆம் நிலை நிலத்தோற்றம்? தக்கான பீடபூமி. ஆன்சர் பி, தக்கான பீடபூமி தான் 2ஆம் நிலை நிலத்தோற்றம். அடுத்து பாருங்க. டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். ஓகேங்களா? அதை பற்றினா டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். ஆன்சர் சி, ஆக்சிஜன் இல்லாத உயிர் வாழ முடியாது. கொஸ்டின் நம்பர் 2. வளிமண்டலத்தின் கீழே உள்ள அடுக்கு டேஸ் ஆகும். வளிமண்டலத்தில் கீழே உள்ள அடுக்கு டேஸ் ஆகும். கீழடுக்கு. ஆன்சர் ஏ, கீழடுக்கு. கொஸ்டின் நம்பர் 3. வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. டேஸ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. ஆன்சர் சி, இடையடுக்கு. ஆன்சர் சி, இடையடுக்கு. அடுத்து பாருங்க. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை சராசரி. ஆன்சர் ஓகேங்களா, 13லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு புக்கில் 13 இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில புக்கில் 13லேருந்து 14 வரைன்னு இருக்குது. ஒவ்வொரு புக்கில் 13லேருந்து 14 வரை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. புவியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் அல்லது 14 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 5. நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து துருவம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறைகிறது. கொஸ்டின் நம்பர் 6. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோம். ஆன்சர் டி, சுருங்குதல். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். புவியினுடைய முக்கிய ஆற்றல் மூலமே சூரியன் தான். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. 5 டிகிரி வடக்கு முதல் 5 டிகிரி தெற்கு அச்சம் வரை பரவியுள்ளது. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். ஆன்சர் ஏ, நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அடுத்து 9வது கொஸ்டின். அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. ஆன்சர் ஏ, கீழடுக்கு. 10வது கொஸ்டின். டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இடைப்பட்ட திரள் மேகங்கள். திரள் மேகம்தான் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. பருவ காற்று என்பது காலமுறை காற்று. ஆன்சர் பி, காலமுறை காற்றுகள். 12வது கொஸ்டின். பனித்துளி படிப்படியாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கிறோம். பனித்துளி படிப்படியாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆன்சர் சி, பனி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி, சூறாவளி. 14வது கொஸ்டின் பாருங்க. காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கின்றோம். காற்றோட்டம். ஆன்சர் சி, காற்றோட்டம். அடுத்து பாருங்க. 9ஆம் வகுப்புல 2ஆம் பருவம். சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. பெருங்கடலின் வெப்பநிலை அழுத்தத்தை நோக்கி செல்ல செல்ல. பெருங்கடலின் வெப்பநிலை அழுத்தத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். அதாவது பெருங்கடலினுடைய வெப்பநிலை அழுத்தத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறையும். அடுத்தது. கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம். அதை பார்த்தீங்கன்னா புவியினுடைய சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு,
ஓர்பிய வேறுபாடு, அதாவது உப்பு. ஓகேங்களா, இது எல்லாமே அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, 4வது கொஸ்டின். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். கொஸ்டின் நம்பர் பாருங்க 4. கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவித்தட்டு விலகுதல். ஆன்சர் பி, புவித்தட்டு விலகுதல். 5வது கொஸ்டின். கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைகரமாக உள்ளவை எவை? வரிசையாக உள்ளது எவைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு, 2வது கண்டச்சரிவு, அடுத்து கடலடி சமவெளி, அடுத்தது கடல் அகழி. இதுதான் வரிசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டத்திட்டு, 2வது கண்டச்சரிவு, 3வது கடலடி சமவெளி, 4வது கடல் அகழி. ஆன்சர் ஏ. இந்த அமைப்பில் தான் கடலினுடைய நிலத்தோற்றம் வரிசையாக இருக்குது. கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகழி. ஆன்சர் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. பின்வருவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? பின்வருவனற்றுள் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது கேட்குறான் பாருங்க. ஓகேங்களா, வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடல் சொல்கிறாங்க, தப்பு. அடுத்து பாருங்க, லேப்ராட்டா கடல் நீரோட்டம் அட்லாண்டிக் பெருங்கடல் சொல்லியிருக்கிறாங்க, சரி. அடுத்து பாருங்க, கேனாரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடல்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொசாம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடல், சரி. அப்போ பொருந்தாத பாருங்க. ஓகேங்களா, என்னென்னா பொருந்தலை, ஏவும் சியும் பொருந்தலை, அப்போ ஏவும் சியும் தான் பொருந்தாதது ஆன்சர். அடுத்து பாருங்க, புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எதுனா துந்தரப்பகுதி. ஆன்சர் ஏ, துந்தரப்பகுதி. உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். ஆன்சர் ஏ, சூழ்நிலை மண்டலம் தான் உயிர்கோளத்தின் மிக சிறிய அளவு. அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் சிதைப்போர்கள். ஆன்சர் பி, சிதைப்போர்கள். அடுத்து பாருங்க, பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் உவர்ப்பியுள்ள மணற்பகுதி. ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாத காரணம் கேட்குறாங்க. இயலாதது பார்த்தீங்கன்னா மிக அதிகப்படியான ஈரத்தன்மை. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது புக்கில் 3ஆம் பருவம். ஓகேங்களா, ஜாகிரபியில் 9வது புக்கில் 3ஆம் பருவத்தை தான் நம்ம இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1. வாடும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம். சுற்றுச்சூழல். ஆன்சர் ஏ, சுற்றுச்சூழல். அடுத்து 2வது கொஸ்டின். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸ் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை எது? உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஆன்சர் சி, ஜூலை 11. 3வது கொஸ்டின். மக்கள் தொகை பற்றி புள்ளியலில் விவரக்கல்வி டேஸ் ஆகும். மக்கள் தொகையல். ஆன்சர் ஏ, மக்கள் தொகையல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா, விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பில் கனிமங்களை சுரங்கிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும். சுரங்கவியல். ஆன்சர் சி, சுரங்கவியல். 5வது கொஸ்டினா, பொருளாதார நடவடிக்கையில் 2ஆம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படுவன. ஓகேங்களா, முடிக்கப்பட்ட பொருள்கள். ஆன்சர் பி, முடிக்கப்பட்ட பொருள்கள். 6வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள
பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம். புவி வெப்பமாதல். புவி வெப்பமாதல். அடுத்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டில் தளப்பரப்பு அளவிடுதலின் புதிய நிலை. செயற்கைக்கோள்கள். ஆன்சர் டி, செயற்கைக்கோள்கள். ஒரு நில வரைபடத்தின் கருத்து நோக்கத்தை குறிப்பிடுவது. ஆன்சர் ஏ, தலைப்பு. ஆன்சர் ஏ, தலைப்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடு. ஆன்சர் முறை குறியீடுகள். ஆன்சர் ஏ, முறை குறியீடுகள். அடுத்து 4. மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரங்களை தரக்கூடிய நில வரைபடம். சிறிய அளவை நில வரைபடம். அடுத்து 7. உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள். ஓகேங்களா, செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 24. உலக அமைதியை கண்டறிய தொகுதிகளில் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் 24. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் 5 முடிஞ்சுது. 1. கீழ்காண்பனவற்றில் 1 பேரிடர் பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. அதை பார்த்தீங்கன்னா காப்பீடு முகவர்கள். ஆன்சர் சி, காப்பீடு முகவர்கள் மட்டும்தான் இல்லை. மற்றது எல்லாமே காவலர்கள், அவசர மருத்துவ குழு, தீயணைப்பு படையினர் எல்லாமே இருக்கிறாங்க. காப்பீடு முகவர்கள் மட்டும் கிடையாது. அடுத்து 2. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கு ஒத்திகை? விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆன்சர் பி, நிலநடுக்கம். ஆன்சர் பி, நிலநடுக்கம். அடுத்து 3. தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண்ணு 112. ஆன்சர் பி, 112. அடுத்து பாருங்க, 4வது. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு, எல்லாம் சரி. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா தீ விபத்தில் தடுப்பதற்கு நில், விழு, உருள் சரி. அடுத்தது விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பதற்கு நிலநடுக்க தயார் நிலை சரி. அடுத்து பாருங்க 3. கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்கத்திற்கான தயார் நிலை. தப்பு. என்ன பாருங்க, கடல் நீர் ஓகேங்களா பின்னோக்கி செல்றது. அப்போ பின்னோக்கி சென்றால் நீங்கள் உயரமான இடத்துக்கு போவீங்களா? பின்னாடி போனால் அது மட்டும்தான் தப்பு. அடுத்து பாருங்க, துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையும் கழுத்தையும் மூடி கொள்ளவும் சரி. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஆன்சர் சி மட்டும்தான் தவறானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? ஓகேங்களா, நிலநடுக்கத்தோடு எதிர்கொள்வதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கண்ணாடி சன்னல், வெளி கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மர சாமான்கள் போன்றவையிலிருந்து விலகி இருப்பதாகும். ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவம். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தை நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்க, முதல் பருவம் 10th புக்கில் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். இந்தியாவினுடைய வடக்கு தெற்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர். அதாவது வடக்கும் தெற்கும் 3217 கிலோமீட்டர். இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரமுனை. ஆன்சர் சி, இந்திரமுனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரமுனை. 4. இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல். ஓகேங்களா, கிழக்கிலிருந்து மேற்கு வரை 2500 கிலோமீட்டர். கிழக்கிலிருந்து மேற்கு வரை இமயமலை 2500 கிலோமீட்டர். அடுத்தது பீகாரின் துயரம் என்று அழைக்கக்கூடியது கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கக்கூடியது
கோசி. கொஷின் நம்பர் 5, பீகாரின் துயரம். பீகாரின் துயரம் என்று அழைக்கக்கூடியது கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கக்கூடியது ஆன்சர் சி, கோசி. தக்கான பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர். 7,00,000 சதுர கிலோமீட்டர். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா தீபகற்பம். அப்போ தீபகற்பம் என்று அழைக்கப்படுவது 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். பாக்னீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. அப்போ ஸ்ரீலங்கா தான் ஓகேங்களா. மன்னார் வளைகுடையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடியது பாக்னீர் சந்தி. அடுத்து 9வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி. ஆன்சர் பி, ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். ஆன்சர் சி, பாங்கர். அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின். பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா. தமிழ்நாடு, ஆந்திரா 2 மாநிலங்களுக்கு இடையே தான் இந்த பழவேற்காடு ஏரி காணப்படுகிறது. அடுத்தது வானிலையின் ஒரு டேஸ் அறிவியலாகும். வானிலை அறிவியலாகும். ஆன்சர் ஏ. நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம். கோடை காலத்தில். பருத்தி ஆடைகளை கோடை காலத்தில் அணிகிறோம். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவு பெறும் பகுதி பஞ்சாப்பு. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறக்கூடியது பஞ்சாப்பு. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறுவது ஆன்சர் சி, பஞ்சாப்பு. அடுத்தது ஓகேங்களா 4வது கொஸ்டின். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். ஆன்சர் சி, மாஞ்சாரல். 5வது கொஸ்டின். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கக்கூடிய கோடு சம மலைக்கோடுகள். சம மலைக்கோடுகள். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. இந்தியாவினுடைய காலநிலை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் காலநிலை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அடுத்து 7வது கொஸ்டின். பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. இலையுதிர் காடுகள். ஆன்சர் பி, இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன, இலையுதிர் காடுகள். அடுத்து 8வது கொஸ்டின். இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன்ஸ் காடுகள். ஆல்பைன்ஸ் காடுகள். ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. சாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் பி, ஆந்திரா. அடுத்து 10வது கொஸ்டின். யுனெஸ்கோவால் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது கேட்குறான். ஓகேங்களா. இல்லாதது பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, கட்சி. ஆன்சர் டி, கட்சி. நீலகிரி, பெரிய நிக்கோபார், அகஸ்தியர் மலை இது 3 பேருக்கு ஆன்சர் கட்சி வளைகுடா மட்டும் இல்லை. அடுத்தது 1வது கொஸ்டின். ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. பாலைவனம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது. இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது. ஓகேங்களா. அப்போ இல்லாதது. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது. ஆன்சர் டி, மண்ணு. ஆன்சர் டி, மண்ணு. மீதி எல்லாமே அச்சப்பரவல், கடலில் இருந்து அமைந்துள்ள தூரம், உயரம் இது எல்லாமே இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். அதில் பொருந்தாதது மண் மட்டும். அடுத்தது டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. அப்போ எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? ஓகேங்களா. எந்த மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுது. சிவப்பு நிறம் இருக்குமா? ஓகேங்களா. சிவப்பு
நிறமாக இருக்கக்கூடிய மண் செம்மண். ஓகேங்களா? இதில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. ஆன்சர் சி. அடுத்தது எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம். ஆன்சர் ஏ. அடுத்தது ஆறுகள் மூலம் உருவாகும் மண். ஆறுகளின் மூலம் உருவாகப்படும் மண் வண்டல் மண். ஆறுகள் மூலம் உருவாகக்கூடிய மண் வண்டல் மண். அடுத்தது 4வது கொஸ்டின். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. ஆன்சர் பி, பக்ரானங்கல் அணை. டேஸ் என்பது ஒரு வாணிய பயிர். ஓகேங்களா? பருத்தி. பருத்தி என்பதுதான் வாணிய பயிர். அடுத்து 6வது கொஸ்டின். கரைசல் மண் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கரைசல் மண் பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி, பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கரைசல் மண்ணை பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக நீளமான அணை. உலகிலேயே மிக நீளமான அணை கிராக்குட் அணை. உலகிலேயே மிக நீளமான அணை கிராக்குட் அணை. இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம். இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். ஆன்சர் டி, மேற்கு வங்காளம். இந்தியாவின் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது. ஆன்சர் சி, சணல். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது ஜனல். ஆன்சர் சி, சணல். அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம். காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் சேமிப்பு மின்கலன்களில். ஏ ஆன்சர். ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. 80லிருந்து 90 வரை இருக்கக்கூடியதான் ஆந்திரசைட் நிலக்கரியில் கார்பனுடைய அளவு. 3. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஓகேங்களா? பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் எது? கோயமுத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர். இந்தியாவின் முதல் ஜனல் ஆலை நிறுவப்பட்ட இடம். இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. ஆன்சர் ஏ, கல்கத்தா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம். அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. 7வது கொஸ்டின். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். ஆன்சர் பி, சூரியன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் ஏ, ஜார்க்கண்டு. அடுத்து சோட்டா நாக்புரி பீடபூமி பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருந்தது. அப்போ சோட்டா நாக்புரி பீடபூமியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம வளங்கள். அப்போ இந்தியாவில் கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் சோட்டா நாக்புரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்கள் ஒன்று அமைந்துள்ள இடம். ஆன்சர் விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினத்தில் தான் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இரும்புக்கு தொழிற்சாலை. அடுத்து 1. மக்கள் தொகையில் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். ஆன்சர் பி, மக்களியல். அடுத்து 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம். அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா. அடுத்து 3வது கொஸ்டின். மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது. மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கெடுக்கப்படுகிறதுனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஆன்சர் சி, டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. ஆன்சர் பி, சாலை. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம். இந்தியாவினுடைய தங்க நாற்கர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர். அடுத்து 6வது கொஸ்டின். இந்தியாவின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளம். இந்தியாவின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தினுடைய நீளம்
ஓகேங்களா, 17,500 கிலோமீட்டர். 7வது கொஸ்டின், தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் டி, ஹைதராபாத்து. ஆன்சர் டி, ஹைதராபாத்து. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படுத்தும் போக்குவரத்து வான்வெளி போக்குவரத்து. 9வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை வானுலங்கு ஊர்தி அதாவது ஹெலிகாப்டர் தொடர்புடையது? பவன் ஹான்ஸ். ஹெலிகாப்டர் தொடர்புடையது பவன் ஹான்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள். ஆன்சர் பெட்ரோலியம். இந்தியாவில் இறக்குமதி பொருள். ஆன்சர் டி, பெட்ரோலியம். அடுத்து பாருங்க, 10th புக்கில் இருக்கக்கூடிய இரண்டாம் பருவம். பாருங்க, தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 8 டிகிரி 4 மினிட்ல இருந்து 13 டிகிரி 35 மினிட் வரை. 13 டிகிரி 35 மினிட் வரை. ஆன்சர் ஏ. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல், ஓகேங்களா, 76 டிகிரி 18 மினிட் முதல் 80 டிகிரி 20 மினிட் வரை. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டப்பட்டா. 4வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் இது? அமையாத கணவாய், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது அப்படின்னா பாலக்காடு. ஆன்சர் ஏ, பாலக்காட்டு கணவாய். 5வது, கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு. ஆன்சர் ஏ, பெரியாறு. ஆன்சர் ஏ, பெரியாறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்கோரா காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். ஆன்சர் சி, கடலூரில் தான் மாங்கோரா காடுகள் அதிகமாக காணப்படுது. இந்தியாவில் வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பு 20.21%. தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பு எவ்வளவு? 20.21%. எந்த ஆண்டின்படி? 2014 படி. அடுத்து 8வது கொஸ்டின், பின்னலடியும் பருவக்காற்று டேஸில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது. வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது. அடுத்து 9வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம். மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம். ஆன்சர் ஏ, தேனி. 10வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. ஓகேங்களா, காடுகள் அதிகமாக எங்கே இருக்கு? தருமபுரி. அடுத்து 1வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா. ஆன்சர் ஏ, காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். தமிழ்நாட்டினுடைய 2வது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். ஆன்சர் பி, சிறுதானியங்கள். அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு, ஓகேங்களா, 80.32. 4வது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி, ஓகேங்களா, மேட்டூர். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீர்மின் சக்தி மேட்டூர். 5வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா, பெரிய துறைமுகங்கள் 3, சிறிய துறைமுகங்கள் 15. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புவியியல். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புவியியல்ல நம்ம ஜாக்கிரதையாக பார்க்க போகிறோம். புவியியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், புவியியலின் 4 மரபுகளை அறிமுகப்படுத்தியவர்? வில்லியம் டி பேட்சன், வில்லியம் டி பெட்டிசன். கீழ்கண்டவற்றுள் எது கருப்பொருள் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது கருப்பொருள் அல்ல அப்படின்னா தொழில்நுட்பம். ஆன்சர் டி, தொழில்நுட்பம். புவியியல் கற்பதற்கான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர்? ஹாம்போல்ட். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின்,
மானிடவியல் தனி மனிதனின் பற்றி விளக்குவது. மானிடவியல் மனிதனை பற்றி விளக்குகிறது. ஆன்சர் சி இனம். எது தவறான இணை? எது தவறான இணை கேட்குறாங்க. பொருளாதார புவியியல் அப்படிங்கிறது தொழிற்சாலைகள். அரசியல் புவியியல் அப்படிங்கிறது மாநிலங்களுடைய எல்லைகள், மாநிலங்களின் எல்லைகள். கலாச்சார புவியியல் ஆயுட்காலம். மக்கள் தொகை பிரிவு சார்பு விகிதம்னு சொல்கிறாங்க. தப்பு, தவறான இணை. ஆன்சர் டி. வானிலையல் என்பது டேஸ் பற்றிய படிப்பாகும். வானிலையல் என்பது டேஸ் பற்றிய படிப்பாகும். வளிமண்டலம். ஆன்சர் ஏ, வளிமண்டலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. வானியல் என்பது டேஸ் பற்றி விளக்கும் ஓர் அறிவியலாகும். காலநிலை. ஆன்சர் சி, காலநிலை. 9வது கொஸ்டின். இந்தியாவின் உலகளவிய செயற்கைக்கோள் IRNSS. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு இராணுவத்தில் உலக அளவில் அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பமும் புவியவும். பாடம் 2, சூரிய குடும்பமும் புவியும். பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர். பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அப்போய ஐசோலோமேட்டர் மெய்டோர். அப்போச்சியர் ஜஸ்லோ மேட்டர். ஆன்சர் ஏ. சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடியது வெள்ளி. காலை மாலை நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடியது வெள்ளி. அடுத்து 9வது கொஸ்டின். 3வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள். 30 வளையங்களுடன் காணப்படும் கோடு சனி. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால நேரம் 23 மணி நேரம் 17 நிமிடம் 4 வினாடிகள். ஆன்சர் ஏ. காற்று அதிகமான உள்ள கோள். காற்று அதிகமாக உள்ள கோள். ஆன்சர் பி, நெப்டியூன். ஆன்சர் பி, நெப்டியூன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள். அது பார்த்தீங்கன்னா சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. ஆன்சர் ஏ. 7வது கொஸ்டின். வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாள் என்று பகல் நேரத்தின் கால அளவு 24 மணி நேரம் அல்லது 4 மாதங்களுக்குள். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். சூரியன் பூமத்திய ரேகையில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்ற இயங்கும் தோற்றம் ஆண்டுக்கு ஒரு முறை வருவது. அது பார்த்தீங்கன்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. ஓகேங்களா? தலைக்கு மேல் பூமத்திய ரேகையில் விழக்கூடிய நாட்கள். 9வது கொஸ்டின். ஜூன் 21 சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவது கடகரேகை. ஆன்சர் ஏ, கடகரேகை. அடுத்து 10வது கொஸ்டின். பிரதான தீர்க்கரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி. இது இவைகளுக்கு இடையில் காணப்படும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 7.5 டிகிரி மேற்கு, 7.5 டிகிரி கிழக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து பாடம் பார்த்தீங்கன்னா பாறைக்கோளம் உள்ள இயக்க செயல்முறைகள். பாறைக்கோளம் என்ற சொல் அறிமுகப்படுத்தியவர் ஜோசப் பெரல். ஆன்சர் பி. 2வது கொஸ்டின். புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கு கீழ் பகுதிக்கு இடைப்பட்ட எல்லை கோன்ராட் எல்லை. ஆன்சர் சி, கோன்ராட் எல்லை. அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின். கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் வெக்னர். ஆன்சர் டி, வெக்னர். வேறுபட்டதை கண்டறி. பசிபிக் புவித்தட்டு மட்டும்தான் ஓகேங்களா பெரிய தட்டு, மீதி எல்லாமே ஓகேங்களா வேகமாக நகரக்கூடிய தட்டு. ஆன்சர் சி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று உலகின் மிக ஆழமான அகழியாகும். ஓகேங்களா? மரியானா அகழி தான் உலகிலேயே ஓகேங்களா மிக ஆழமான பகுதியாகும், மரியானா அகழி. அடுத்து பாருங்க 6வது கொஸ்டின். இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்று விட செங்குத்தாக இருக்கிறது.
சமசீரற்ற மடிப்பு. ஆன்சர் பி சமசீரற்ற மடிப்பு. உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? ஆப்பிரிக்கா பள்ளத்தாக்கு. ஆப்பிரிக்கா பள்ளத்தாக்கு. கொஸ்டின் நம்பர் 8. கீழே கீழே கீழ்கண்டவற்றுள் ஒன்று புவி மேற்பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தில் 68% கொண்டுள்ளது. பசிபிக் வளைய பகுதி. பசிபிக் வளைய பகுதியில் தான் 68% நிலநடுக்கத்தை கொண்டுள்ளது. அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை. ஓகேங்களா? கோட்டாபாக்சி எரிமலை. ஆன்சர் சி கோட்டாபாக்சி எரிமலை தான் உலகின் உயரமான செயல்படும் எரிமலை. 10வது கொஸ்டின். புவியின் உள்ள பகுதிகளில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது ஆன்சர் சீல். அடுத்து பாருங்க. பாறைக்கோள வெளி இயக்க செயல்முறைகள் பின்வருவற்றுள் எது வேதியியல் சிதைவு? கார்பனேற்றம். ஆன்சர் சி கார்பனேற்றம். அடுத்து பாருங்க. 2. கிரானைட் பாறையில் உள்ள பெல்ஸ்பார் களிமண் ஆக மாறுதல் டேஸ் ஆகும். நீராற்று பகுதி. நீராற்று பகுப்பு. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது? ஆன்சர் ஏ நீலகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீர் சுழற்சி நீர் வீழ்ச்சி குளத்தில் விழுவதை டேஸ் என்கிறோம். நீர் சுழி. ஆன்சர் டி நீர் சுழி. ஆன்சர் டி நீர் சுழி. அடுத்தது ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை டேஸ் என்கிறோம். மியாண்டர். ஆன்சர் சி மியாண்டர். 6வது கொஸ்டின் பாருங்க. வளைந்த வடிவு குவிந்த எல்லைகளை கொண்ட கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள். வில்வடிவ டெல்டாக்கள். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. கொள்ளிடம் ஆறு எந்த ஆற்றின் கிளையாறு? கொள்ளிடம் ஆறு எந்த ஆற்றின் கிளையாறு? காவிரி ஆற்றினுடைய கிளையாறு தான் கொள்ளிடம். அடுத்து 8வது பாருங்க. மலைத்தொடர் பனியாறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரங்க வடிவிலான வட்ட குழிந்த நிலத்தோற்றம் ஆகும். சர்க்கு. ஆன்சர் பி சர்க்கு. அடுத்து 9வது பாருங்க. சுண்ணாம்பு கற்கள் கரைதலின் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதை டேஸ் எனப்படும். ஓகேங்களா? லாப்பீஸ். ஆன்சர் பி லாப்பீஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. கடல் வளைவுகள் உடைந்து பின்வருவற்றுள் எது உருவாகும்? கடல் தூண்கள். ஆன்சர் ஏ கடல் தூண்கள். அடுத்து பாருங்க. நீர்க்கோளம். கங்கையாறு எங்கிருந்து உற்பத்தி கங்கையாறு பனியாறாக தான் உற்பத்தி ஆகுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. நீரை தன்னுள் ஊடுருவி நோக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறை பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. நீர்க்கோள் படுக்கை. ஆன்சர் டி நீர்க்கோள் படுக்கை. 3வது கொஸ்டின். பனியாற்றிலிருந்தோ பனித்திட்டிலிருந்தோ உடைந்து விழுந்து கடலில் மிதக்கும் பனியை டேஸ் என்கிறோம். பனி மிதவை. ஆன்சர் சி பனி மிதவை. அடுத்து பாருங்க. இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல். ஆன்சர் பி தென் பெருங்கடல். மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஸ் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது. விளக்கு எல்லையில். அடுத்து 6வது. புவியிடை கோட்டிற்கு அருகில் காணப்படும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை விட அதன் டேஸ் பகுதியில்தான் வெப்பநிலை மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆன்சர் டி வடக்கில். ஆன்சர் டி வடக்கில். அடுத்து பாருங்க. கல்ஃப் நீரோட்டமும் லோப்ராட்ரி நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் மீன் பிடித்தளம் அமைந்துள்ளது. ஆன்சர் கிராண்ட் திட்டு. ஆன்சர் டி. ஓதங்கள் உருவாவதற்கு காரணம் சூரியனும் சந்திரனுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை. அப்போ ஓதங்கள் உருவாவதற்கு காரணம் சூரியன் சந்திரனுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை. ஆன்சர் பி.
டேஸ் ஒரு வெப்ப நீரோட்டம். டேஸ் என்பது ஒரு வெப்ப நீரோட்டம். கல்ஃப் நீரோட்டம் மட்டும்தான் வெப்ப நீரோட்டம், மீதி எல்லாமே குளிர் நீரோட்டம். அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரு கடல். அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரு கடல். சர்கோஷா கடல். ஆன்சர் பி சர்காசோ கடல். சர்காசோ கடல். ஆன்சர் பி. அடுத்து வளிமண்டலம். பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அறியப்படுவது எது? அடியடுக்கு. செட்டு விமானங்கள் பறக்க எதுவான அடுக்கு? ஜெட்டு விமானம் பறக்கக்கூடிய அடுக்கு படையடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்களை உட்கிருந்து புவி வெப்பமடைதலை பாதுகாக்கும் அடுக்கு ஓசோன் அடுக்கு. ஓசோன் அடுக்கு தான் புவி வெப்பத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அடுக்கு. அடுத்தது 4 சகமான வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஸ் என்று அழைக்கப்படுகிறோம். சம வெப்பக்கோடு. 5வது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றுமானி. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றுமானி. உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறையும். பின்வரும் காற்றில் 2ஆம் நிலை காற்று எது? பின்வரும் காற்றுகளில் 2ஆம் நிலை காற்று எது? ஆன்சர் டி பருவக்காற்று. ஆன்சர் டி பருவக்காற்று. அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். அல்பிடோ என்பதன் பொருள் மேற்கு பரப்பில் பிரதிபலிக்கும் சூரிய கதிர்களின் கதிர்வீச்சின் அளவு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 9. காற்றில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது? ஈரப்பதமானி. ஆன்சர் ஏ ஈரப்பதமானி. ஆன்சர் ஏ. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி நிலநடுக்கோட்டு பகுதி. நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் வெப்பச்சலன மழை உருவாகும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர். ஒவ்வொரு வருடமும் சராசரியாக டேஸ் மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களில் பாதிக்கப்படுகின்றன. ஆன்சர் பி பார்த்தீங்கன்னா 232 மில்லியன் மக்கள். 232 மில்லியன் மக்கள். அடுத்த 2வது கொஸ்டின். டேஸ் ஆண்டு 1968 நாடுகள் எல்லா வளர்ச்சி மற்றும் மனித நேயம் சார்ந்த நிறுவனங்கள் கீகோ செயல் திட்டத்தை வரையில் கையெழுத்திட்டனர். 2005. பேரிடர் அபாய குறைப்பதற்கு பொது விழிப்புணர்வு முக்கிய முறைகள் உள்ளன. எத்தனை முறைகள்? 4 முறைகள். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% பகுதிகள் டேஸுக்கு குறைவான மழைப்பொழிவை பெற்றால் அதனை நாள்பட்ட வறட்சி பகுதி எனலாம். 750 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்க 5வது. விழு மூடிக்கோள் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது? ஆன்சர் பி நிலநடுக்கம். அடுத்து 6வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று பெரும்பாலும் உயர்நில சரிவில் ஏற்படுகிறது. ஆன்சர் சி நிலச்சரிவு. அடுத்து பாருங்க மின்னலின் போது அதன் வெப்பம். மின்னல் அடிக்கிற போது அதனுடைய வெப்பம் பாருங்க ஓகேங்களா 9982.2 சென்டி. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளியானது டேஸுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். 3 நொடி. ஆன்சர் டி 3 நொடி. இந்தியாவின் டேஸ் சதவீத பகுதிகள் வெப்பமண்டல புயல் தாக்குதலுக்கு உட்பட்டது. ஓகேங்களா 10% பகுதிகள் வெப்பமண்டல புயல் தாக்குதலுக்கு உட்பட்டது. 10வது கொஸ்டின். பேரிடர் போது கீழ்கண்ட எது மிக சரியாக என கூறும் கருத்தில் கொள்ள வேண்டும்? உயிர் மிகவும் பாதிப்புடையது. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஜாகிரபி. 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய
ஜாகிரபி. டேஸ் என்பது மக்கள் தொகை புள்ளி விவரம் படிப்பாகும். இது மக்கள் தொகையின் அளவு, அமைப்பு மற்றும் பரவல் ஆகியவற்றோடு பிறப்பு, குடிபெயர்ப்பு, முப்படைதல் மற்றும் இறப்பு இவற்றிற்கேற்ப நிகழும் காலம், இடமாற்றம் ஆகியவற்றை பற்றி படிக்கும் படிப்பு. ஓகேங்களா? மக்களியல். ஆன்சர் ஏ, மக்களியல். இவற்றுள் இவை மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி அல்ல. மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி, ஓகேங்களா, சகாரா, கிழக்கு சைபீரியா, மேற்பட்ட பட்டுகோனியா பகுதி தான், ஓகேங்களா, பகுதி அல்ல. அடுத்து பாருங்க, பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்ல. பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்லன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். உலகின் மொத்த விளைநிலம் 13.3% மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 325 ஆகும். அது சரி. இந்தியாவின் மொத்த விளைநிலம் 48.83% மற்றும் அதன் ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 753 ஆகும். சரி. உலகிலேயே மிக அதிக ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 998 சிங்கப்பூரில் தான் காணப்படுகிறது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகிலேயே சிங்கப்பூரில் தான் மிக அதிக சதவீதத்தை விளைநிலங்கள் காணப்படுகிறது. இது தப்பு. அப்போ உண்மை அல்ல அப்படிங்கிறது ஆன்சர் டி தான். இதுக்கு உண்மை அல்ல. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று அதிக மக்கள் தொகை பிரிவினை தீர்வல்ல. தீர்வு பிரச்சனைக்கு தீர்வல்லன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா, தேசிய மற்றும் உலக அளவிலான அதிக மக்கள் தொகை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பல ஊடகங்களின் மூலம் நடைமுறைப்படுத்துதல். சரி. ஒற்றை குழந்தைகள் குடும்பங்களுக்கு நோக்கங்களாக கொள்வது. சரி. இதை தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக கருதுதல். சரி. பெரிய அளவு குடும்பத்தை ஆதரிப்பது தவறு. இப்போ தவறானது என்னது? ஆன்சர் டி. தவறானது ஆன்சர் டி. ஓகேங்களா? நம்ம 12வது வரைக்கும் கொஷின் நிறையா எடுக்கிறதில்ல. ஓகேங்களா? 12வது இத்துடன் நம்ம முடிச்சுக்குவோம். இவ்வளோ கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.